Welcome to our channel. Today we are going to current affairs. April 10 குள்ள current affair பார்க்க போறோம். கச்சத்தீவு எப்போது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது? 1974ல இந்திரா காந்தி பீரியட்ல கொடுத்தது. இந்தியாவில் முதல் உயரமான காலநிலை ஆராய்ச்சி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? ஜம்மு காஷ்மீர். IIM அகமதாபாத்தின் புதிய வளாகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? துபாய். ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த ரெப்போ விகிதம் என்ன? 6%. 6.25% இருந்ததை 6% குறைச்சிருக்காங்க. 3 கோர்ஜஸ் அண்டார்டிக் கண், அதாவது 3 கார்ஜியஸ் அண்டார்டிக் ஐ தொலைநோக்கியை உருவாக்கிய நாடு எதுனா சீனா. சீனா ஆல்ரெடி ஃபாஸ்ட்டுங்க தொலைநோக்கியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நாசால இருந்து ஸ்பியருங்க தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டெமிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 54வது நாடு எது? வங்கதேசம். ஏப்ரல் 10 வேர்ல்ட் ஹோமியோபதி டே. அதோட தீம் என்னன்னா ஆத்யாயன் ஆத்யாபன் அனுசாதன். அதோட அர்த்தம் எஜுகேஷன் ரிசர்ச் பிராக்டிஸ். ஏப்ரல் 10 அப்போ தான் மகாவீர் ஜெயந்தியும் கொண்டாடுதோம். மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் 2024 பிப்ரவரி 5 கொண்டு வந்தது. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொல்விலை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கலைஞர் கைவினை திட்டம் ஏப்ரல் 18 அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாரு. காஞ்சிபுரம் குன்றத்தூரில் தொடங்க போகிறாங்க. இது எதுக்குன்னா 5 ஆண்டு அனுபவம் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு ஒரு 25% மானியம் கொடுக்காங்க. அவங்களோட வயசு குறைந்தபட்சம் 35 வயசு இருக்கணும். எந்த தொழில்கள்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வகை தொழில்களுக்கு உள்ளவங்களுக்கு 25% முதலீட்டிலிருந்து 25% நமக்கு மானியம் கிடைக்கும். நாட்டிலேயே முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் தான் அமைச்சிருக்காங்க. இது எப்போ சமச்சீர் தீர்வு மையம் ஆரம்பித்தாங்கன்னா 2005 ஏப்ரல் 9 அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்து 20 ஆண்டுகள் நிறைவு பெற்றுட்டு அந்த நாளை இப்போ கொண்டாடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மையம் சமச்சீர் தீர்வு மையம் இருக்குது. சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. முதல் இடத்துல பிரேசில் இருக்கு. மகாவீர் சமண மதத்தின் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? அதாவது இவர் தான் கடைசி தீர்த்தங்கரர். 24வது தீர்த்தங்கராக இருக்காரு. இந்த நாள் தான் நம்ம மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடுதோம். நிமிர்ந்து நில் திட்டம் தமிழ்நாட்டில் 2000 கல்வி நிறுவனங்களில் 6 லட்சம் மாணவர்களை தொழில் முனைவர் ஆக்குறதுக்காண்டி கொண்டு வந்து திட்டம் நிமிர்ந்து நில் திட்டம்.